ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம். சென்னை உரிமை வழக்கறிஞர் ரமேஷ் பேசுகிறேன். இந்த முறை பேசப்படுற தலைப்பு வந்து ரொம்ப முக்கியமான தலைப்பு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரே விஷயத்துக்கு ஒரு சிவில் கேஸு ஒரு கிரிமினல் கேஸ் இருக்குன்றதுக்காக கிரிமினல் கேஸை ரத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் அண்மையில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பத்திரிகை செய்தியாக கடந்து போகாமல் அதுக்கான தீர்ப்பை ஆவணங்களை நீங்கள் கொடுத்தா தான் கீழமை நீதிமன்றங்கள் அந்த தீர்ப்பை ஒத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடை வாங்கியிருப்பார், செக்கை கொடுத்து கடை வாங்கியிருப்பார். அதுக்கு வந்து காசோலை மோசடி வழக்கும் போடலாம், சிவில் கோர்ட்டில் சிவில் சூட்டும் போடலாம். அதுக்கு ஆச்சுங்களா? அப்படி பண்ணலாம். ஒரே நேரத்தில் 2 வழக்கு இருக்கலாம். ஒரு விஷயத்துக்காக குற்றவியல் வழக்கு நடக்கலாம், சிவில் வழக்கு நடக்கலாம். இதோட தன்மை வேறு, அதோட தன்மை வேறு. ஆனால் ஒரு விசாரணை வழக்கு இருக்கிறது காரணம் காட்டி இன்னொரு வழக்கை தள்ளுபடி செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்குது. நல்ல விஷயம். வாங்க, நிறைய பேருக்கு கண்டிப்பாக இந்த தீர்ப்பு வந்து கண்டிப்பாக பயன்படும். அண்மையில் வேறு ஒரு வழக்குக்காக தேடும்போது இது கிடச்சிது. என்ன விஷயம் சொல்கிறவாங்க, சென்னை உயர்நீதிமன்றம் தான் தீர்ப்பை கொடுத்துருக்குது. நாள் வந்து பார்த்திங்கன்னா 26/9/2024 சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் பி தனபால் அவர்கள் தான் அதை கொடுத்துருக்குறாங்க. கிரிமினல் ஓபி நம்பர் 24/744/2022. பார்ட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, மனுதாரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் மனோகரன் சன் ஆஃப் நடேசன் நாயக்கர், 2 எம் யமுனா ஒய்ஃப் ஆஃப் மனோகரன். அவங்க தான் மனுதாரர்கள், குற்றவாளிகள், குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள். முதல் எதிர்மனுதார் யாருக்கு எதிராக போடுறாங்க, ஜி சிவகுமார். இவர் தான் வந்து இவர் மேலே புகார் கொடுத்தவர். 2வது எதிர்மனுதார் யாருன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தோட காவல் கண்காணிப்பாளர். 3வது யார் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தோட நில அபகரிப்பிரிவு காவல் ஆய்வாளர். என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு குற்றவியல் நடுவர் 2வது கோர்ட்டில் இருக்கக்கூடிய சிசி நம்பர் 584/2022 என்ற அந்த குற்ற வழக்கை ரத்து செய்ய சொல்லி பரிகாரம் கேட்குறார். என்னென்ன அதை மட்டும் அந்த போர்ஷனை படிச்சுட்டு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்கள் இங்கிலீஷில். The first respondent had given a complaint as against the petitioner before the third respondent police and FIR registered in crime number 26/2014 for the offence section 420, 465, 417, 477 read with the section 34 of IPC. இந்த மனுதாரர் என்ன பண்ணுறாரு, முதல் எதிர் மனுதாரர் வந்து இந்த மனுதாரர்களுக்கு எதிராக இந்த 3வது எதிர் மனுதாரர் யார்கிட்ட, லேண்ட் கிராஃபிங் நில காப்புரிமை காவலர்கிட்ட ஒரு புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் எஃப்ஐஆர் நம்பர் 26/2014 என்பதன் கீழே சீட்டிங் 420, 465, 420, 427 செக்ஷன் கீழே எஃப்ஐஆர் போடுறாங்க. இதை எதிர்த்து இந்த மனுதாரர் இருக்கலையே, மனோகரன் இருக்கார் இல்லையா, அவர் சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்டுக்கு போகும்போது ஹைகோர்ட் கிரிமினல் ஓபி நம்பர் 11/424/2005 என்ற வழக்கில் இந்த போட்ட செக்ஷனில் 420 மட்டும் ரத்து பண்ணிவிட்டு மற்ற வழக்குகளை நீங்கள் நீதிமன்றத்தில் ட்ரையலில் விசாரணை சந்திக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நில அபகரிப்பு குற்றப்பிரிவு நில அபகரிப்பு காவல் ஆய்வாளர் இருக்குல்ல காஞ்சிபுரம் மாவட்ட, அவர் என்ன பண்ணுறாரு, புகாரை விசாரணை பண்ணிவிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிக்கிறார். மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணி 7/6/2019 ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வந்து ஃபைல் பண்ணுறார். அப்போ இந்த முதல் எதிர்மனுதாரர் இருக்கார் யார், சிவகுமார். அவர் என்ன பண்ணுறாரு, கோர்ட்டில் வந்து செங்கல்பட்டு ஜேஎம் கோர்ட் 2ல் ப்ரொட்டஸ்ட் போடுறார், எதிர்ப்பு மனு. அதாவது ஒரு காவல் ஆய்வாளர் வந்து ஒரு குற்ற வழக்கை பொய் வழக்குன்னு சொல்லி முடித்தா அதில் எதிர்ப்பு மனு, ஆட்சேபனை மனு நீங்கள் தாக்கல் செஞ்சால் சாட்சிகளோட யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்கள வச்சு போட்டிங்கன்னா அது நீதிமன்றமே டைரெக்டாக விசாரணைக்கு எடுத்துக்கும். அதை காக்னிசன்ஸ் எடுத்துக்குது. அதை சேலஞ்ச் பண்ணி தான் அந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் அடிப்படையில்
இந்த சிசி 584/2022 அந்த வழக்கை வந்து செங்கல்பட்டு நீதித்துறை நடுவர் 2வது நீதித்துறை எடுத்துக்கிறார். அதை காவல்துறை வந்து தள்ளுபடி பண்ண வழக்கை நீதித்துறை வந்து நியாயமான காரணங்களை விசாரிக்காமல் எடுத்துக்கிட்ட தப்பு, தள்ளுபடி பண்ணணும். அது இல்லாமல் இந்த வழக்கில் வந்து ஒரு சிவில் கேஸ் வந்து பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சொன்னால் கூட நீதிமன்றம் ஃபைண்டிங்ஸில் என்ன தெரியுமா சொல்லுது கடைசியில், இந்த மனுதாரர் இருக்கிற மனோகரன் யமுனாலாம் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து அந்த சிவில் வழக்கு சொத்துக்களுக்கு அந்த அடங்கல் பட்டா இதுக்கெல்லாம் வந்து பொய்யான முறையில் தயாரிச்சிருக்கிறாங்க. 3 உச்சநீதிமன்ற தீர்ப்போடு சுட்டி காட்டுறாங்க. அதாவது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வெர்சஸ் என்பிசி இந்தியா லிமிடெட், அப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணா ஏஜென்சிஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், அப்புறம் திருச்சூனஸ் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வெர்சஸ் ராஜேஷ் அகர்வால், 4வதா ஜுனையாட் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. இது என்ன சொல்கிறாங்க, சிவில் நேச்சர் அப்படின்னு ஒரு வழக்கை க்ளோஸ் காவல்துறை வந்து இது வந்து மூடக்கூடாது. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி போலீஸ் வந்து ஒரு குற்ற வழக்கில் 173 சிஆர்பிசிங்கிற பழைய செக்ஷனில் இறுதி அறிக்கை குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் கொண்டு வந்து தாக்கல் செஞ்ச பிறகு மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு முடிச்சிட்டா அந்த நீதித்துறை நடுவருக்கு 3 வழிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லி he may decide there is no sufficient ground proceeding further and drop action. நீதித்துறை நடுவர் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நடவடிக்கையாக இதில் மேற்கொண்டு விசாரணைக்கு எதுவும் விஷயம் இல்லை அப்படின்னு போலீஸ் வந்து இந்த வழக்கை மூண்டு தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அவர் தீர்மானிக்கலாம். 2வது, வழக்கை வந்து விசாரணைக்கு ஏற்றுக்கிட்டு பழைய செக்ஷன் 191B 1(b) படி எதிரிகளுக்கு ப்ராசஸ் நோட்டீஸ் சம்மன் அனுப்பலாம். 3வது, he may take cognizance of the offence under section 191A on the basis of original complaint and proceed to examine upon oath the complainant and his witness under section 200. என்ன இதான் முக்கியமான விஷயம், இந்த கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்கிட்டு இந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போகிறார்களே அதை ஏற்றுக்கிட்டு அதையே வந்து ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக சிசிஏ பண்ணுவாங்க, அதை சிசிஏ ஆக்குவாங்க. அதை ஆக்கி அந்த எதிர்ப்பு மனது போகிறார் இல்லையா அவரை பாக்ஸில் ஏற்றி விசாரித்து சாட்சிகளையும் விசாரித்து எதிரிகளை விசாரணை பண்ணி அவங்களுக்கு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம், தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது தெளிவாக சொல்லுது இல்லை. அப்புறம் இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை மேற்கோள் காட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, திருச்சூர் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வெர்சஸ் ராஜேஷ் அகர்வால் என்ற கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் ஹெல்ட் தட் குவாஷிங் ஆஃப் கம்ப்ளைண்ட் ஆர் எஃப்ஐஆர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சீட்டிங் கிரிமினல் ப்ராசிக்யூஷன் cannot be thwarted merely because of civil proceeding is also maintainable. என்ன சொல்கிறாங்க, ஒரு குற்ற புகாரையோ அல்லது முதல் தகவல் அறிக்கையோ சீட்டிங் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, சீட்டிங் போட்டிருக்கு, கிரிமினல் ப்ராசிக்யூஷன் இருக்குது, குற்றவியல் நடவடிக்கை இருக்குன்றதுக்காகவே சிவில் ப்ரொசீடிங்ஸ் இருக்குன்றதுக்காக ரத்து பண்ண முடியாது, அந்த சிவில் நடவடிக்கை நிலைக்கத்தக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சுப்ரீம் கோர்ட் கேஸ் ஸ்ரீ கிருஷ்ணா ஏஜென்சிஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் அனதர் ரிப்போர்ட்டட் இன் 2009 1 Supreme Court SCC 69. The Honorable Supreme has held that there can be no bar in simultaneously continuance of criminal proceedings and civil proceedings in two arise from separate cause of action. In case of and also civil proceedings are pending in respect to title of property. Now in this case, all allegations in respect of forging of documents, therefore the present complaint is maintainable. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குற்றவியல் நடவடிக்கையும் சிவில் நடவடிக்கையும் ஒரே நேரத்தில் தொடரலாம், அந்த புகார் வந்து நிலைக்கத்தக்கது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு இந்த இந்தியன் காயில் கார்பரேஷனில் என்ன மேட்டர், இந்தியன் காயில் கார்பரேஷன் வெர்சஸ் என்பிசி லிமிடெட் என்ன சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு, டிஸ்பியூட்ஸ் அரைசிங் ஃப்ரம் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் சிவில் ரெமெடி அவைலபிள். என்ன சொல்கிறது, பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டால் ஒப்பந்த சட்டத்தின் கீழ் நடவடிக்கை சிவில் ரெமெடியில் எடுக்கலாம், இருந்தாலும் கிரிமினல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க தடை இல்லை.
அப்போ இந்த உச்சநீதிமன்ற என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் சொல்லிவிட்டு உயர்நீதிமன்றம் இவங்க போட்ட அந்த காஷ் பண்ணுற அந்த பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணி கேஸை வந்து நீங்கள் நீதிமன்றத்தை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில் கோர்ட்டில் ஒரு அதே வழக்கு சம்மந்தமாக ஒரு சிவில் கேஸ் இருக்கும்போது அந்த சிவில் கேஸை காரணம் காட்டி இன்னொரு தொடரப்பட்ட அதே விஷயத்துக்காக தொடரப்பட்ட குற்றவியல் வழக்கை வந்து நீதிமன்றம் தள்ளுபடி செய்ய முடியாது. போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சிவில் கேஸ் பெண்டிங் இருந்ததுன்னா சிவில் கேஸ் பெண்டிங் இருக்குது, சிவில் நேச்சர்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி மூடிட்டு போயிடுவாங்க. அதை அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணால் நீங்கள் ப்ரொடெக்ஷன் போடலாம். அதுக்கு இதில் 4 உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை சுட்டி காட்டி ஒரு அற்புதமான தீர்ப்பை கடந்த செப்டம்பர் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பு கொடுத்துருக்கு. இந்த தீர்ப்பு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு 14-15 பக்கம் இருக்குது. இந்த 14-15 பக்கம் இருக்குது. பாருங்கள், நிறைய பேருக்கு இந்த தீர்ப்பு கண்டிப்பாக உதவும், பொதுமக்களுக்கு உதவும், சமூகங்களுக்கு உதவும், ஜூனியர் அட்வொகேட்டுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நிறைய கேஸில் சிவில் நேச்சர்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டா நீங்கள் இந்த தீர்ப்பை காமிச்சு அந்த கேஸை ரீஓப்பன் பண்ணி கேஸை நடத்தலாம். சிவில் வழக்குகளில் கிடைக்கிற பரிகாரம் வேறு, குற்றவியல் பரிகாரத்தில் தண்டனை கொடுப்பாங்க, அது பரிகாரம் வேறு. ஒரே விஷயத்துக்காக சிவில் கேஸ் இருந்ததுன்னா அதை காரணம் காட்டி காவல்துறை ஒரு டாக்குமெண்ட்டை ஃபோர்ஜி பண்ணுறாங்கன்னு வச்சுக்க, மோசடியாக ஒரு பட்டாவோ அடங்கல், இந்த வழக்கிலே தான் சொல்கிறாங்க, மோசடியாக பட்டா அடங்கல் இதெல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. அதுக்காக ஒரு பரிகாரம் கேட்டு ஒரு சிவில் கேஸ் பெண்டிங் இருக்குது. அதே ஒரு கிரிமினல் கேஸும் எடுத்துகிட்டு போகிறாங்க. காவல்துறை என்ன பண்ணுது, சிவில் கேஸ் பெண்டிங் இருக்குது, சிவில் நேச்சர்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரே நேரத்தில் சிவில் வழக்கும் கிரிமினல் வழக்கும் தொடரலாம். இதில் கொடுக்கக்கூடிய பரிகாரம் வேறு, அதில் கொடுக்கக்கூடிய பரிகாரம் வேறு அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சிருக்குது. இந்த தீர்ப்பை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது கண்டிப்பாக வந்து எல்லாேருக்கும் கண்டிப்பாக பயன்படுது. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.